ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் பேர் மதி என்கிற மதியழகன். என் சொந்த ஊர் மீஞ்சூர். எங்கள் அம்மா பேர் புஷ்பவள்ளி. என் மனைவி பேர் மீனாட்சி. எவ்வளோ மங்களகரமான பேர் இல்லை? எனக்கு ஒரு மகன் பேர் சந்தோஷம். என் குடும்பமே சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் ஏற்குமாறாக தான் இருந்துச்சு. மீனாட்சி மீனாட்சி கனவுல கூட நிம்மதியா விட மாட்டீங்க நீங்க. என்ன மத்தாலம் கொட்டுச்சா மாமரம், மச்சான தேடிச்சா பூங்குருவி, அது மாதிரி இருக்குது. நீங்க நினைச்சுக்கிறீங்க எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு உங்க புள்ள நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது இல்ல. என்ன கல்யாணம் பண்ணதுனால்தான் உங்க 2 பேருக்கும் வாழ்க்கை. இல்லைன்னா சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும் நீங்க 2 பேரும். ஹலோ அம்மா, சொல்லுமா. தங்கச்சி வராளாம்மா? அப்படியா அம்மா? அவளுக்கு ஆட்டுக்கு இது நல்லி எலும்புனா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம்மா. யாரா தொக்குனா ரொம்ப பிடிக்குமா? செஞ்சிடுறேம்மா. நண்டை இறக்குறேன், தங்கச்சி நீ கொண்டு வந்து இறக்கு. சரிம்மா. மீனாட்சி இருமா வரேச்சி. என்ன? எனக்கும் கொஞ்சம் அப்படியே வாய்க்கு ருசியா. அது ஒண்ணுதான் உங்களுக்கு கேடு. இப்போ ஏதோ ஆக்கி போற திருட்டு அமைதியா இருக்கிறதுக்கு இல்ல. பேசிடக்கூடாதே, மூக்குல வேத்துரும். என்னடா மதி, சாப்பிட்டியா? நீ வராம என்னைக்கிட்ட நான் சாப்பிட்டுருக்கேன். இது வேற இருக்குல்ல. ஏன் தலை சீவன? எதிரிங்க இதோ எதிரிங்க. மெதுவா 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 உட்காரு. அப்படியே உட்காரு. அவர்கிட்ட சொல்லி தலையை சீவிருக்கலாம். படுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் வாய்க்காலும் சொல்ல மாட்டீங்க. என்னப்பா பண்றது? என்ன பண்றதா? சொல்லணுமாமா உனக்கு? பைசா ஆயிடுச்சு. புரிஞ்சு நீங்க சொன்னாதான் உங்களுக்கு எங்கப்பா அவளும் வேலையா இருக்காளப்பா. காலையில இருந்து அவளுக்கு எவ்வளவு வேலைப்பா. சரிப்பா, அவளும் வேலையா இருக்காளப்பா. எதுக்குப்பா கோச்சிக்கிற? அம்மா பார்த்து மெதுவா. உன் கையால விட்டுப்பா. சாப்பாடு ருசியா இருக்காமா? உன் கையால சாப்பிடு, நல்லா இருக்கு. சாப்பிடு.
என்ன நான் என்ன கேக்குறேன், என்ன பண்றீங்க? திரும்ப மாமா. என்னடி? ஆமா, ம் நம்ம வீட்ல சரி நீங்க, சரி நானு, ம் நம்ம பையன் சரி. மட்டும்தானே மாமா இருக்கோம். ஏன்டி அம்மாவை மறந்துட்டியா? மாமா என்ன மாமா நீ? என்னடி? நம்ம வீட்ல சரி நீங்க, சரி நானு, ஆமா. நம்ம பையன். அதான் எத்தனை நட சொல்லுவ. இல்லைங்க, நீங்க ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? சரி இருக்கு சரி. இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் எங்க அம்மாவை மறந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன சொன்ன? இல்ல இப்ப என்னமோ சொன்னியப்ப, நீ என்ன சொன்ன? இல்லைங்க, இல்லையே, உன் சிரிப்புல ஒரு மாற்றம் தெரியுதே, ஒண்ணும் இல்லைங்க. உன் பேச்சிலையும் ஒரு மாற்றம் திமிர் தெரியுதடி. சொல்லு. இல்லையே. ஏதோ ஏதோ பண்ணிருக்க நீ. ஏய், என்னடி பண்ணுங்க? ஒண்ணும் இல்லைங்க. ஏய், அம்மா. அம்மா அம்மா ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்கம்மா. உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு தான்மா. வாங்கம்மா ஆஸ்பத்திரி. எனக்கு என்னடா, நான் நல்லா தண்டா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ 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 ஐயோ, நான் எப்படி புரியும் அப்படின்னு தெரியல எனக்கு. அம்மா அம்மா, என்னடா? சண்டாளி உங்க சாப்பாட்டுல பாய்சல் வச்சுட்டாப்பா, பாய்சல் வச்சுட்டாப்பா. என்னம்மா சிரிக்கிறீங்க? எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். என்னது? தெரியுமா? அப்புறம் ஏம்மா என்னன்னு சொல்லல? ஐயோ, ஏம்மா எனக்கு சொல்லல? எத்தனை பேருக்குடா இந்த பாக்கியம் கிடைக்கும்? உள்ள கையாலேயே சாப்பிட்டு சாப்பிட பாக்கியம் எந்த தாய்க்கும் கிடைக்காதுடா. அழாதடா, அழாத. அம்மா உங்களுக்கு நான் ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்திருந்தா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. நீ கொடுக்குற கஷ்டம் தான்டா எனக்கு இன்பமே. ஏன்னா நீ நான் பெத்த புள்ளடா, நீ நான் பெத்த புள்ள. அடடா, இங்க பாரு, அம்மா பாருடா, இங்க பாரு அம்மா அப்பா. அம்மா உயிரோடு இல்லைன்னா கூட எப்பயும் அம்மா உன் கூடவே இருப்பேன். நீ அழாதடா. நீ ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, நீ ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த உலகம் ரொம்ப மோசமானதுடா. உன்னை சுத்தி நிறைய ஏமாத்துறவங்களும் போய் சொல்றவங்களும் இருப்பாங்க. நீதான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருக்கணும்டா, சரியா? அம்மா சொல்றது உனக்கு புரியுதா? புரியுதுமா. அழாதடா, அழாத. அம்மா பேசிட்டு இருக்கிறனாலே ஆஸ்பத்திரி போலாமலம்மா. அதை விடுடா. ஒன்று சொல்லணும்டா. உன் பொண்டாட்டி அடிக்கடி உன்கிட்ட ஒன்று கேட்பார்ல, வளையல், அதுதான்டா. நீ கொடுத்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வளையல் வாங்கியிருக்கேன்டா. அத்தை, இத
இந்த கையில ஐயோ அத்தை. குடுடா. அவ ராட்சசிம்மா. ஊருக்கு போய் வளையல் வாங்கி வச்சிருக்கீங்க. அப்பா அப்பா மீசக்கார அங்கிள் பாட்டி கிட்ட அம்மாவை போட்டு கொடுத்துட்டாருங்க. அதுக்கு பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னப்பா சொன்னாங்க? என்ன புஷ்பலேக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ராஜேந்திரா. வா வா. ஓ, நீ சொல்றதுல இருந்தே தெரியுதுக்கா நீ நல்லா இல்லைன்னு. அக்கா, உன்னை நான் தம்மா துண்டு வயசுல இருந்து பாக்குறேங்கா. உன் புள்ள மதிக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு. கல்லு உடைச்ச, மில்லு வேலைக்கு போன, சித்தாள் வேலை செஞ்ச, ஏன் வீடு வீடா போய் பாத்திரம் கூட தேய்ச்சக்கா. சொல்லட்டுமா, உன் புள்ள பசியால துடிச்சப்போ அவனை தூக்கி தோள் மேல போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் வாங்கிட்டு வந்த சாப்பாட்டுல அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நீ பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்தக்கா. இதை நான் பார்த்தேன்க்கா. என்னால மறக்க முடியுமாக்கா? அதை பார்த்தேன்க்கா. அதை நான் மறக்க முடியாதுக்கா என்னால. அவன் சொல்லட்டமாக்கா, சின்ன வயசுல செம்ம திகரா இருந்தீங்க. காலி பசங்க ஒரு கையை பிடிக்கிறாங்க, கண்ட பசங்க கண்டபடி பேசுறாங்க. ஆனா எல்லாருக்கும் டேக்கா கொடுத்தாங்க. அப்பன் சத்ததுக்கு கூட இப்படி அழுவல. வளர்த்தங்க. ஆனா நம்ம குடும்பத்தை நினைச்சு இப்படி அழுவுறானே. உன் பிள்ளைக்காக என்னென்னமோ சேர்த்தேன். ஆனா உன் புள்ள உன்னை உள்ள சேர்த்தானா பத்தியா? எங்க படுத்துன்னு கிடக்க அக்கா. பாவப்பட்டு அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சோம் உன் பிள்ளைக்கு. ஆனா நாங்கெல்லாம் பாவப்படுற அளவுக்கு ஒன்று ஒன்றும் உனக்கு என்ன வேணும்? நான் வந்த வேலையை மறந்துட்டேங்க. குடும்பத்தோட திருப்பதி போறேங்க. ஒரு 2000 ரூபா வேண்டும். என்ன உனக்கு 2000 தானே வேணும்? இரு. இந்தா. அடுத்த வாரம் பிரசாதத்தோட திருப்பி கொடுத்துட்றாங்க. அடுத்த வாரம் இல்ல, நீ அடுத்த வருஷம் கூட எனக்கு கொடுக்க வேண்டாம். என் பிள்ளைய பத்தி தெரியும், என் மருமகளை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். அதனால அக்கா, நீ இன்னும் பழைய மாதிரி அப்படியே இருக்கக்கா. ரொம்ப சந்தோஷங்க. நான் வரேங்க. டேய், நீ வேணா அவளை வாய்க்கு வாய் எனக்கு அவ மருமகன்னு சொல்லிட்டே இருக்க. ஆனா அவ எனக்கு பொண்ணுடா. நான் அவளை பொண்ணு மாதிரி தாண்டா பாக்குறேன். இந்த காலத்துல பெத்த பொண்ணு கூட அம்மாக்கு எதுவும் செய்யதில்லடா. அவோ எனக்கு குளிப்பாட்டி, எனக்கு சோறு ஊட்டி, எனக்கு தலையை வாரி நீ மணிலாம் மாட்டி விட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்காடா. அதனால அவ எனக்கு பொண்ணுடா. அவளை என் பொண்ணாதான் பாக்குறேன். என் பெத்த பொண்ணா நான் அவளை பாக்குறேன்டா. டேய், அம்மா போனதுக்கு அப்புறமா அவளை திட்டாதடா. அவளோட சண்டெல்லாம் நீ போடக்கூடாது. நீ எப்பவும் அவளை அன்பா பார்த்துக்கணும், சரியா? அம்மா, என்னடா எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பீங்களாம்மா? சொல்றா. அழாதடா, சொல்லு. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ம். எனக்கு மகனா பிறப்பீங்களாம்மா? இந்த மடியில போட்டு உங்களை தாளாட்டி பார்க்கணுமா? இந்த சோல்றல உங்களை உப்பு மூட்டை தூக்கணுமா? இந்த கையால சோறு ஊட்டு அழகு பார்க்கணுமா? இந்த பாக்கியத்தை எனக்கு நீ கொடுக்கணுமா? அதுதான்மா என்னோட ஆசை. அது மாத்திரம் என்னால முடியாதுடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கருப்பை உனக்காக தான்டா. இந்த தொப்புள் குடி உனக்கு மாத்திரம் தான்டா. உனக்கு மாத்திரம் தான்.
சொல்லாதீங்கம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா. ஆராரிராரோ 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 ஓ ஆ தொப்பு கொடி உறவு தந்து தொட்டி கட்டிராராட்டி ஆசையா பெத்து வளர்த்த அம்மாவும் காலடியில் கதறுகிறேன் சும்மா, காலடியில் கதறுகிறேன் சும்மா. தொப்புள் கூடி உறவு தந்து தொட்டில் கட்டிராராட்டி ஆசையா பெத்து வளர்த்த அம்மாவும் காலடியில் கதறுகிறேன் சும்மா, காலடியில் கதறுகிறேன் சும்மா. தாலாட்டு பாடி வச்சு தன்மடியில் தூங்க வச்ச பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வப்ப, தாலாட்டு பாடி வச்சு தன்மடியில் தூங்க வச்ச பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வப்ப, ஏன் கையால கொடுத்த சோறு அம்மா என்ன பாருமா, கையால கொடுத்த சோறு கையால கொடுத்த சோறு நஞ்சாகித்தான் போனதம்மா, உண்மை தெரிஞ்சிருந்தோம் கையாலத்தான் போனியம்மா. அம்மா ஏன் அம்மா ஆசை அம்மா பேசு அம்மா. ஓ தடுமாடி நான் விழுந்தா தாங்கி பொறிச்ச அம்மா, ஏன் பசிய தீத்துப்புட்டு பசியோட இருப்ப சும்மா. தடுமாடி நான் விழுந்தா தாங்கி பொறிச்ச அம்மா, ஏன் பசிய தீத்துப்புட்டு பசியோட இருப்ப சும்மா. நீ இருக்கும் போது தேடலையே அம்மா, நீ இருக்கும் போது தேடலையே இல்லாம நான் வாடுறனே, கண்ணை திறந்து வாரு கதறி நானும் அழுகிறனே. அம்மா ஆசை அம்மா ஆசை அம்மா பேசு அம்மா. ஓ இதுல என்ன கொடுமைன்னா, இன்னும் அந்த ராட்சசி கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக. அம்மா போனதுக்கு அப்புறமா திட்டாதடா, அவளோட சண்டெல்லாம் நீ போடக்கூடாது. நீ எப்பவும் அவளை அன்பா பார்த்துக்கணும், சரியா? சட்டத்துக்கு முன்னாடி அவ நின்றுட்டு வந்தாலும் ஏன் தொப்புள் கொடி உறவை அர்த்தால, என்னைக்குமே அவ என் முன்னாடி குற்றவாளி தான்.